காலங்கத்தால வெளியே கிளம்பிக்கிட்டியா? 5 வருஷத்துக்கு அப்புறம் தாத்தா பார்க்க ஊருக்கு போறான்ல, அதான். 5 வருஷமா? நம்ம கூட 3 வருஷம் தானே படிச்சான். 2 வருஷம் ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல படிச்சான். காலேஜ்ல 3 வருஷம் ஹாஸ்டல்ல படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கூட ரூம்ல தங்கியிருக்கான்டா. டேய் நான் ஊருக்கு போயிட்டு வரேன்டா. டேய் தாத்தா கேட்டேன்னு சொல்றா. டேய் போயிட்டு ஃபோன் பண்றா. சொல்றா. தாத்தா தாத்தா யாருப்பா அது? ஜீவாவா? ஐயா உங்க தோட்டத்துல இருக்காரு. தாத்தா இங்கேதான் இருக்காரா? தாத்தா எந்திரிங்க, ஜீவா வந்திருக்கேன். வாயா உக்காரியா. பரவாயில்ல வந்தேன். நம்ம வீட்டுக்கு போனேன். முனியன்ட்ட கட்டக்கு தோட்டத்தில் வைக்கணும்னு சொன்னா தோட்டத்துக்கு வந்தேன் தாத்தா. சரியா, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும். இப்போ மாதிரி நம்ம இடத்துல விவசாயம் பண்றது இல்லையா தாத்தா? இந்த காலத்தில் எங்கேயா விவசாயம் பண்ண முடியுது? அந்த நேரம்லாம் நாற்று நடுறது, களை எடுக்கிறது, தண்ணி பாய்ச்சல் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பேன். நான் இப்போ அப்படியா? எதுனால தாத்தா இப்படி ஆச்சு? ஆற்றுலேயும் தண்ணி திறந்து விடுறதில்ல, அதனால கருவேல மரமாக வளர்ந்துருச்சு. அது நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்துறதுனால போர் போட்டும் தண்ணி எடுக்க முடியல. அந்த கருவேல மரத்தெல்லாம் எடுக்க சொல்லி அரசாங்கத்தில் சொல்ல வேண்டியதானே? அரசாங்கத்திட்டையும் விவசாயிகளாக சேர்ந்து பல முறை சொல்லிட்டேன். நான் அந்த அரசாங்கம் கருவேல மரத்தை எடுத்த மாதிரி தெரியல. ஆனால் இவ்வளோ நாளாக அந்த விவசாயத்துக்கு மழை பெய்ய உதவுன அந்த கறந்த மழையை மட்டும் எடுத்துட்டாங்க. யார் தாத்தா அவங்க? நம்ம நிலத்தை எதுக்கு அளக்குறாங்க? விவசாயம் பண்ணிலாம் உன்னை படிக்க வைக்க முடியல, அதான் நம்ம நிலத்தை அடமானம் வச்சு தான் உன்னை 5 வருஷம் படிக்க வச்சேன். இப்போ கடன் கட்ட முடியாதனால நம்ம நிலத்தை எடுத்துக்கிட்டாங்க. கஷ்டம் தெரியாமல் உதாரித்தனமாக செலவு பண்ணிட்டோமே. அதை பற்றிலாம் நீ ஏன் நினைக்காதப்பா. வாங்க தாத்தா நம்ம வீட்டுக்கு போகலாம். என் தாத்தன் பாட்டன் காலத்துலலாம் இந்த நிலம் நம்மளோட தான் இருந்துச்சு. இனிமேல் நிலம் நம்மளது இல்லை.